எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நம்ம தர்சிகா அக்காவுக்கு வந்து பார்த்தோம்னா சுகர் கிரேவிங்ஸ் வந்துடுச்சான். ஓகேவா, அதனால் வந்து பார்த்தோன்னா லட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அக்கா. அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சண்டைக்கு வந்துட்டாங்க. எப்படி நீங்கள் லட்டு பிடிப்பீங்க, அதாவது கிராசரியே கம்மியாக வந்திருக்கு, அது அணியில் வந்து பார்த்தோம்னா ஜீனிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் நாளே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, காஃபியில் இவ்வளோ தான் ஜீனி போடுறோம், காஃபி குடிக்கலைன்னா தனியாலாம் ஜீனி வாங்கிக்கக்கூடாதுன்னு அக்கா தான் ரொம்ப அதை மஞ்சரிட்டு அவ்வளோ பேசினாங்க. ஓகேவா, மஞ்சரியை ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஒரு பக்கம் ட்ரிகர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம தர்சிகா அக்கா ஓவராக சீன் போட்டாங்க, என்னமோ பெரிய இது மாதிரி. இப்போ வந்து பார்த்தோன்னா அக்கா வந்து லட்டு பிடிக்கிறாங்க. லட்டு பிடிக்கிறது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை, ஆனால் அவங்க அப்படி பேசிட்டு இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு தான். ஓகேவா, இது நம்ம நார்மலாக பேசிட்டு போயிடுவோம், உள்ளே வேணும்னுக்கு தப்பாக இருக்கும். நம்மளுக்கு என்னடா ஒரு பசிக்குது லட்டு செஞ்சு சாப்பிட்றாங்க, அது ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பட் ஆனால் அவங்க அன்றைக்கி பேசிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நான் தான் ஒழுங்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா, யாருக்கு லட்டு பிடிச்சிங்க, யார் விஜய் விஷால் மாமாவுக்கு லட்டு பிடிச்சிங்களாக்கா? அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு கூட்டம் கூடிருச்சு. ஜெஃப்ரி வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் என் கேப்டன்சியில் தப்பு இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை அந்த 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதை ஏதாச்சும் ஒரு பார்ட்டை போய் எடுங்க, ஏன் இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கீங்கிறாங்க. இந்த பக்கம் தர்சிகா அக்கா நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, நீங்கள் எல்லோரும் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது இந்த கில்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்னமோ தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க தப்பு பண்ணாப்புல பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம சௌந்தர்யா சொல்கிறாங்க அவங்களுக்கே ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, அதனால தான் செஞ்சேன் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்சிதா வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏம்மா, போன வாரம் திருட்டு பிரியாணி செய்கிறப்போ உங்களுக்கு தெரிலையாம்மா, திருட்டு பிரியாணி செய்கிறப்போ உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தெரிலையா? இப்போ வந்து பார்த்தோம்னா பெரிய இது மாதிரி வந்து நீ பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது அன்சிதாக்கெலாம். ஓகேவா, சௌந்தர்யா கூட அதான் பேசலாம், அன்சிதாலாம் பேசவே கூடாது அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும்.